الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله وعفوني عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை அடிபரலாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ-தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் முஹாக்கள் குதுபுகள் அக்தாபுகள் குறிப்பாக இங்கே கூட இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டும் ஆகுக ஆமீன். பேரன்பு குறித்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்தினர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த உம்மத்தில் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய படைப்பின் நோக்கத்தை அறியாமல் நம்முடைய சிந்தனை எங்கு செல்கிறதோ, நம்முடைய நாட்டம் எதன் பக்கம் இருக்கிறதோ அதை நோக்கி தினமும் பயணித்து கொண்டே இருக்கின்றோம். மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை திருமறையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற பொழுது ஒரே ஒரு நோக்கம்தான், வேறு எந்த நோக்கமும் இல்லை. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் அந்த திருவசனத்திலே சொல்லித் தருகின்றான். மனிதனாகிய நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் ஒன்று, அது அல்லாஹுவை வணங்குவது மட்டும்தான் என்பது இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது. அன்பு குறித்தவர்களே, இறைவனை சதாவும் வணங்க வேண்டும் என்றால் அவனை அறிந்து நடக்க வேண்டும். அல்லாஹுவுடைய தியானத்தோடு அல்லாஹுவுடைய சிந்தனையோடு நாம் அனுதினமும் நொடி பொழுதும் அவனின் லைத்து நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் நோக்கமாக இருக்கிறது. அன்பு குறித்தவர்களே, இன்று வாழக்கூடிய சமூக மக்களிடத்திலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு பிடித்த அடிப்படையில் வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு செல்வது என்பது இல்லாமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே மன இச்சைக்கு கட்டுப்பட்டவாறு தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு குறித்தவர்களே, மனம் போன போக்கிலே வாழக்கூடிய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது.
அந்த கட்டுப்பாடுகளை அவன் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது மனிதர்களில் புனிதனாக மாறுகின்றான். எல்லா மனிதர்களிலும் சிறந்த ஒரு மனிதனாக இறைவனுடைய கட்டளைகளை கட்டுப்பாடுகளை மதித்து தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாகிறது. அன்பு குறித்தவர்களே, உலகத்தை நினைத்து உலக ஆசைகளை நம்முடைய சிந்தனைகளில் நிரப்பி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு நிம்மதியை தராது. காரணம், உலக ஆசை, ஆடம்பரமான வாழ்க்கை என்பது சில நாட்கள் சில பார்வையில் அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாமே தவிர, சொத்துகள் நிறைய வைத்திருப்பவர்கள் எத்தனையோ பேர் புலம்புவதை கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இருக்கு, தூக்கம் மட்டும் இல்லை. எல்லாம் இருக்கு, அவர் என்ன சொல்லுவார்? தூக்கம் மட்டும் எனக்கு இல்லைம்பார். ஒருவனுக்கு தூக்கம் இல்லை என்று சொன்னாலே அவன் வாழ்க்கை இருண்டு விட்டது என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உலகத்தை ஆசைப்படக்கூடிய, உலகத்தை என்று சொன்னால் உலகத்தை மட்டுமே ஆசைப்படக்கூடிய, உலக ஆடம்பரங்களை பிரியப்படக்கூடிய சமூகமாக இன்று நமது சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு குறித்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மதிப்பற்றவை. இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களுக்கும் மதிப்பில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி வ ஜமஅலஹு ஷம்லஹு வ அத்ததுஹு துன்யா வஹிய ராகிமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமை சார்ந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன், அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடி பொழுதும் மறுமையுடைய கவலை, நம்முடைய மரணத்திற்கு பிறகு இறைவனை தரிசிக்க வேண்டும், இறைவனுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனை சதாவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், உலகத்துடைய ஆசை இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கையின் மீது தேட்டமில்லாமல் அவனுடைய முழு சிந்தனையும் மறுமை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் செல்வ செழிப்பை, அதாவது போதும் என்ற மனப்பக்குவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அவனுடைய அத்தனை காரியங்களையும் ஒன்று திரண்டு அவனுக்கு கைகூடி வரும். அவன் நாடிய அத்தனை காரியங்களும் அவனுடைய கரங்களில் தவழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். இதற்கு நேர்மாற்றமாக வமன் கானத்தி துன்யா ஹம்மஹு, சதாவும் துன்யா உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், குடும்பம், வியாபாரம், முழுக்க மறுமையுடைய சிந்தனை அறவே இல்லாத முழுக்க துன்யாவுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏழ்மையை போட்டு விடுகின்றான். அவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் ஏழ்மை அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். அவருடைய அந்த வேலைகள், அவர் நினைத்த காரியங்கள் எதுவும் கைகூடாமல் போய்விடும். அவர் எப்படியாவது முடிச்சுன்னு நினைப்பாரு, எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி தெரியும். ஆனால் இறுதி கட்டத்திலே அவர் நினைத்தது அங்கே நடக்காது. அல்லாஹ் எதை நாடினாலும் அதை மட்டுமே அவர் பெற்றுக்கொள்வார். நாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உலகங்கிறது நிழல் மாதிரி. நிழலை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி ஓடி போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிழலை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், பிடிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் திரும்பி விட்டால், அந்த உலகம் வேண்டாம் என்று நீங்கள் திரும்பி விட்டால் நிழல் பின்னாடியே ஓடி வரும். காடு கடியில் ஒரு துன்யான்னாங்க. இந்த உலகத்தை இந்த உலக ஆசைகளுக்கு பின்னால், உலகத்திற்கு பின்னால், ஆடம்பரத்திற்கு பின்னால் நீங்கள் ஓடி சென்று கொண்டே இருந்தால் அதை நீங்கள் பிடிக்கவே முடியாது. அது உங்களுடைய தேவைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நிவர்த்தி செய்து கொள்ளவே முடியாது. ஆனால் நீங்கள் உலகமே வேணான்னு ஒதுங்கி போங்க, இந்த உலகம் உங்களுடைய காலுக்கு அடியில் விழுகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்தது. அவருடைய காலுக்கடியில் வேணான்னா கொட்டும். எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம விட்டு ஓடி போகும். அன்பு குறித்தவர்களே, உலக ஆசை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த அந்த ஹதீஸின் அடிப்படையில் உலகத்தை ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னால் மறுமையுடைய வாழ்க்கை அவன் தவற விடுகிறான் என்று அர்த்தம்.
குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அம்மா மன் தகா, வரம்பு மீறியவர்களை பற்றி அல்லாஹ் பேசினான். வரம்பு மீறியவர்கள் ஆசரல் ஹயாத்த துன்யா, துன்யாவை தேர்ந்தெடுத்தவர்கள். துன்யாவை அவர்கள் எல்லா நிலைகளிலும் உலகத்தையே முன்னிலைப்படுத்துவார்கள், துன்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாரெல்லாம் உலக காரியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இவர்கள் தங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இதற்கு நேர் மாற்றமாக வம்மாமன் காஃப மகாம ரப்பஹு வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அல்லாஹுடைய அந்தஸ்தை, அல்லாஹுவை பயந்து யார் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இருப்பிடம் என்ன? சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்ல. ஃபைனல் ஜன்னதஹில் மஅவா, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் தன் மனம் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று குர்ஆன் பறைசாட்டுகின்றது. அன்பு குறித்தவர்களே, உள்ளம் சொல்வதை நம்ம என்னைக்கும் கேட்கவே கூடாது. உள்ளத்திற்கு அடிமையாக நாம் என்றும் இருக்கக்கூடாது. உலக ஆசை அப்பொழுதுதான் பிறகு. எப்பொழுது நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறோமோ அங்கு உலக ஆசை பிறக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கையின் பக்கம் தேட்டங்கள் அதிகமாகிறது. இதனால் குடும்பத்திலே பல பாரங்கள், சுமைகள். அதன் இறுதி கட்டம் என்ன? நிம்மதியில்லாத வாழ்க்கை, உலகத்திலும் மறுமையிலும். அன்பு குறித்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுவார்கள். துன்யாவை நீங்கள் நேசிக்காதீங்க, இந்த துன்யா அல்லாஹ்விடத்தில் சபிக்கப்பட்ட ஒன்று. இப்படி நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு குறித்தவர்களே, குறிப்பாக சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னலி இப்னி ஆதம் வாதியன் மின் தஹபின், ஆதமுடைய மக்களுக்கு ஒரு தங்க ஓடையை கொடுத்தால், தங்க ஓடை எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அது. தங்க ஓடையை இந்த ஆதமுடைய மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. இன்னொன்று ஒரு தங்க ஓடை கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒன்று கொடுத்தா அந்த ஒன்றை வச்சு சந்தோஷப்பட மாட்டான். இன்னொரு தங்க ஓடை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவன் கவலைப்படுவானே தவிர கிடைத்ததை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொல்லிட்டு அந்த ஹதீஸ நாயகம் இப்படி முடிக்கிறார்கள், வலையம் லஃபாஹு இல்லத்துரா, இவனுடைய ஆசையை கபர் மண்ணை தூக்கி வாயில போடுற வரைக்கும் ஆசை தீராது. இவனுடைய ஆசை மண்ணை கொண்டு அவன் வாயிலை திணிக்கின்ற வரை இவன் ஆசை என்ன செய்யாது, முடியவே முடியாது. இவன் ஆசைக்கு எல்லையே இல்லை என்று சொன்னார்கள். ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுமே உலகத்துடைய இந்த சுகபோகங்களை மட்டுமே முக்கியத்துவப்படுத்துகின்றோம். நாயகம் சொன்னாங்க, மா திபானி ஜாயானி உருசிலாபி கனமின், பசியுள்ள 2 ஓநாய்கள் ஆட்டு மந்தையிலே விட்டால் எப்படி அந்த ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆடுகளையும் புசித்து விடுமோ அதுபோன்று இன்றைய மனிதர்களுடைய உலக ஆசையின் பசி என்பது அடக்காமல் இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை, எவ்வளவு தூரம் அல்லாஹ் அவர்களுக்கு அருள்கொடை கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள். நாயகம் சொன்னார்கள், மன்ஹூமானிலா இஷ்பான், 2 பேத்துடைய வயிறை நிரப்பவே முடியாது. 2 பேத்துடைய வயிறை நிரப்பவே முடியாது. ஒன்று சொன்னாங்க, மன்ஹூமன் ஃபீ இல்மின் லா இஷ்பஉ, கல்வி தேட்டம் உடையவனுடைய வயிற்றை நிரப்பவே முடியாது. இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்ய மாட்டார்னா, கல்வியின் தேட்டத்தில் உள்ளவர் என்ன செய்ய மாட்டார்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதுன்னு நினைக்க மாட்டார். இன்னும் ஏதாவது புதுசாக நம்மளுக்கு கல்வி கிடைக்குமா அப்படின்னு என்ன செய்வார், கல்வியுடைய தேட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். 2வதாக சொன்னாங்க, மன்ஹூமுன் ஃபி துன்யா, துன்யாவுடைய ஆசை யாருக்கு இருக்குதோ, இந்த உலகத்தின் மீது பேராசை கொண்டவன் அவனுடைய வயிற்றை நிரப்பவே முடியாது. எதை கொடுத்தாலும் அவன் வயிறு என்ன செய்யாது. அதை நாயம் சொன்னாங்க, கபரு மண்ணை வாயில போடுற வரைக்கும் அவன் ஆசை தீரவே தீராது. அப்படின்னா என்ன அர்த்தம், மௌத்தா போற வரைக்கும் அவன் உலகத்தை ஆசை கொண்டு தான் இருப்பான். எவ்வளவு கொடுத்தாலும் எது கிடைத்தாலும் அவன் கடைசி காலம் வரை என்ன செய்வான், ஏதாவது இன்னும் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை தான் அந்த மனிதனுக்கு இருக்கும். நாயகம் சொன்னாங்க, எம்மன ஆதமுடைய மக்கள் மாலி செல்வம், பொருளாதாரம், இந்த மாதிரி சிந்தனையிலே பணம் அப்படின்னு இருக்கிறாங்களே. எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, உலகத்துடைய சிந்தனை முழுக்க இருக்கிறதே. எந்த அளவுக்கு சொன்னால் நாயகம் சொன்னாங்க, அப்பா நீ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வீணாக போச்சு.
இப்போ நம்ம இந்த வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு சாப்பிட்ருக்கோமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நம்ம உடுத்திய உடைகள் எல்லாம் கிழிந்து போயிடுச்சு. இது எதுவுமே நம்மளுக்கு வராது. வர்றது என்ன, நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. அப்போ உலகத்தின் மீது உள்ள அந்த தேட்டத்தில், ஆசையில் நம்ம என்ன செய்கிறோம்? அதிகமான துணிகளை வாங்கி கொள்ள வேண்டும், அதிகமான வீடுகளை கட்டிக்கொள்ள வேண்டும், அதிகமான பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் இருக்கிறது. மறுமை சார்ந்த விஷயங்கள் இல்லாத பொழுது அது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சபிக்கப்பட்ட மனிதர்களில் நாமும் ஒருவராக மாறிவிடுகின்றோம். எனவே அன்பு குறித்தவர்களே, அத்துன்யா தாருன் மல்லா தாரலகு, உலகம் என்பது ஒரு வீடு தான். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கு ஒரு வீடு மாதிரி தான். யாருக்கெல்லாம் செல்வம் இல்லையோ அவர்களுக்கு ஒரு செல்வம் மாதிரி தான். எவ்வளவு தேவை அவ்வளவு பயன்படுத்திக்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாறாக இதுதான் வாழ்க்கை என்று நம்முடைய சிந்தனை மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, சலாத்து கஃபாரத்தின் 3 விஷயங்கள் இருக்குது, அது பாவங்கள் மன்னிக்கப்படும். சலாசு தரஜாத்தின் 3 விஷயங்கள் இருக்குது, அது அந்தஸ்தை உயர்த்தி தரும். சலாசு முஹ்லிகாத் 3 விஷயங்கள், அதை நம்ம அழிச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பிரித்து சொன்னார்கள். ஒன்று, 3 விஷயங்கள் அதை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமையும். ஃபைஸ்மாகுல் வுதூஇ ஃபி ஷித்தத்தில் பர்தி, கடுமையான குளிர்காலத்திலேயும் ஒழுவை பரிபூர்ணமாக செய்கிறது. இந்த ஒழு செய்வது என்பது தொழுகைக்கு ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் குளிர்காலம் கடுமையாக இருக்கின்ற பொழுது தயம செஞ்சுக்கலாமாங்கிற அளவுக்கு கடுமையாக குளிர்லாம் சில சமயத்தில் இருக்கும். அந்த நேரத்திலும் கூட ஒழுவை ஒருவன் பரிபூர்ணமாக செய்தான் என்று சொன்னால் அது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம். என்ன, சஹாபாக்கள் சில பேர் கேட்பாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் கோடிக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கின்ற பொழுது, நாயகமே ஆதம் நபி தொட்டு உங்கள் உம்மத்து வரைக்கும் என்ன சூழ்ந்திருக்கும் பொழுது உங்கள் உம்மத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நபிகிட்ட கேட்குறாங்க, உங்கள் உம்மத்தை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுக்குவீங்க? நாயகம் சொன்னாங்க, லட்சக்கணக்கில் குதிரைகள் இருந்து, பல ஆயிரக்கணக்கில் ஒரு இடத்திலே கருப்பு குதிரைகள் இருந்து, சில குதிரைகளுடைய நெற்றியில் மற்றும் வெள்ளை நிறம் இருந்தால் அதை கண்டுபிடிப்பது சிரமமானு கேட்டாங்க. சிரமமே இல்லையே. எவ்வளவு குதிரை இருந்தாலும், கருப்பு கலரில் இருந்தாலும், சில குதிரைகள் மற்றும் நெற்றியிலே வெள்ளையாக வெள்ளை போட்டு இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது இலகுவான காரியமோ அதுபோன்றுதான் இந்த ஒழுவின் மூலம் உள்ள பிரகாசத்தை கொண்டு என் உம்மத்தை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொன்னார்கள். அப்போ ஒழு கடுமையான குளிர்காலத்திலும் யார் பரிபூர்ணமாக ஒழு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஒழு பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமையும். 2வது, இந்தில் தொழுகை எதிர்பார்த்தல். ஒரு தொழுகை முடிஞ்சிருச்ச பிறகு அடுத்த தொழுகை எப்போ வரும்னு காத்திருக்கிறது. இப்போ ஜும்மா முடிஞ்சுன்னா அடுத்த அசருடைய தொழுகைக்கான என்ன செய்யணும்? அந்த காத்திருப்பு என்பது உள்ளத்தில் வரணும். அடுத்த அசரு தொழுகை போகணும், அதுக்கடுத்து மகரிப் இருக்குது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இருந்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் அதே போன்ற தொழுகைக்கு வருகின்ற பொழுது, ஜமாத்துடைய தொழுகைக்கு வருகின்ற பொழுது நடந்து வந்தால் நடந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இது 3 பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான காரணம். இன்னொரு 3 விஷயத்தை சொன்னாங்க. அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். உலகத்திலும் அந்தஸ்து உயரும், மறுமையிலும் அந்தஸ்து உயரும். ஒன்று இத்ஆமு தஆம், உணவளிப்பது. உணவளிக்குதல் என்ற இந்த ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் தான் உருவாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த ஏழைகளுக்கு உணவளித்தல் மட்டுமல்ல, சொந்த பந்தங்களாகட்டும் யாராக இருந்தாலும் உணவளித்தல் இது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும். 2வது அர்த்தம் இஃப்ஷா ஸலா, ஸலாத்தை பரப்புதல். அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தெரிஞ்சவனுக்கு மட்டும் சலாம் சொல்றதில்லை, அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் இஸ்லாமின் என்று இருந்தால் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஸலாத்தை பரப்புதல். 3வது சொன்னார்கள் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தஹஜ்ஜத்துடைய தொழுகை யார் வளமையாக தொழுகின்றார்களோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாம். 3வது முக்கியமான விஷயம். 3 விஷயங்கள் ஒரு மனுஷன் அழிச்சிருந்தாங்க. 3 விஷயம் ஒரு மனிதன் அழித்து. 1 ஃபஷுஹுன் முதாஉன், கெஞ்சத்தனம். கெஞ்சத்தனம் ஒரு மனிதனை அழித்துவிடும். நினைக்கலாம், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாயகம் சொன்னாங்க, கெஞ்சத்தனமாக இருப்பதை கொடுக்காமல் தடுத்து வைத்தால் அது அந்த மனிதனை அழித்துவிடும் என்ற அந்த வரிசையில் கொண்டு வர்றாங்க. முதல் ஆளாக கொண்டு வர்றாங்க. 2வது வஹவன் முத்தபஅன்,
பின்பற்றப்பட்ட மனோ இச்சை, அதாவது நம்முடைய நஃப்ஸுக்கு நம்ம கட்டுப்பட்டு போகிறது. ஒன்று இருக்கிறது, வழிமார்கள் இறைநேசர்களுக்கெல்லாம் நஃப்ஸு கட்டுப்பட்டுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும் நஃப்ஸு. அவர்கள் அல்லாத ஏனைய சாதாரணமான மனிதர்கள் எப்படி இருக்கிறோம்னா நஃப்ஸுக்கு நம்ம கட்டுப்பட்டு போகிறோம். அதனால தான் இங்கே பிரச்சனையே வருது. உலகத்துடைய அத்தனை மோகங்களும் ஆசைகளும் ஆடம்பரங்களும் வருவதற்கு காரணம் என்னென்னா நம்ம நஃப்ஸுக்கு அடிமையாக போகிறது. காலையில் பஜ்ர் தொழிலுக்கு வாங்க சொல்லும் பொழுது எழுந்திரிச்சிடுவோம். எந்திரிக்கும் பொழுது நஃப்ஸு சொல்லுக்கு ஒரு 10 நிமிஷம் படுக்கலாமே நஃப்ஸு சொல்லுவோம். அந்த நஃப்ஸு சொல்கிறத கேட்டு படுத்துட்டோன்னா முடிஞ்சு பஜ்ருக்கு அலாவாயிடும். நஃப்ஸ் என்ன செய்யும்? நல்லதை என்றைக்குமே ஏவாது. இந்த உள்ளம், இந்த நஃப்ஸு நல்லதை ஏவவே ஏவாது. எனவே நஃப்ஸுக்கு பின்னால் நாம் செல்வதை விட நமக்கு பின்னால் நஃப்ஸை கொண்டு வரணும். நம்ம நஃப்ஸுக்கு பின்னாடி போனால் நம்ம வழிகட்டு போயிடுவோம். நமக்கு பின்னாடி நஃப்ஸு வந்தால் அந்த நஃப்ஸும் நாமும் வழிகடாமல் சீரான பாதையில் செல்வோம். அன்பு குறித்த மூணாவதாக சொன்னாங்க, இஜாபுல் மர்இ பி நஃப்ஸிஹி, தற்பெருமை. நான் சொல்கிறது தான் கரெக்டு, என் சிந்தனை தான் சரியான சிந்தனை, நான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், இப்படிங்கிற தற்பெருமை. இந்த 3 விஷயங்களும் ஒரு மனிதனை அழித்து விடும் சொன்னாங்க. அதில் முக்கியமானது மனோ இச்சைக்கு கட்டுப்படுதல். இந்த உலக ஆசை என்பது மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்ற பொழுதுதான் வெளிப்படுகிறது. அன்பு குறித்தவர்களை, ஒரு செய்தி, ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஏழையான சஹாபி, பள்ளிவாசல்லையே தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஹமாமுல் மஸ்ஜித்னு அவருக்கு பேர், பள்ளிவாசல் புறா அப்படின்னு என்ன அர்த்தம்னா எப்போ பார்த்தாலும் சதாம பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஃபஜ்ர் தொழுகையில் நபிஸல்லல்லாஹு அவர்கள் பின்னால் சொல்வார்கள், சலாம் கொடுத்த உடனே வீட்டுக்கு ஓடிடுவார். நபிஸல்லல்லாஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஸஅலபா, ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே என்ன இவ்வளோ வேகமாக போகிறீங்களே, என்ன விஷயம்? அந்த சஹாபி சொன்னாங்க, யாரை சொல்ல, என்கிட்ட இருக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது, நான் போய் அந்த ஆடையை கழட்டி என் மனைவிக்கு கொடுத்து அவங்க தொழுகணும், என்ன தொழுகை கலாமாயிடும். அதனால் நான் உடனே என்ன செய்வேன்? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு ஏழ்மையான ஒரு சஹாபி. ஒரு தடவை நபிகிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யர்ஸுகனி மாலன், செல்வத்துக்காண்டி எனக்கு துவா செய்யுங்களே, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன், செல்வத்துக்கு எனக்கு துவா செய்யுங்க. நாயகம் சொன்னாங்க, வேணாம் ஸஅலபா, உனக்கு என்ன இருக்கிறதோ அது போதும், கொஞ்சமாக இருந்து நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா இருந்து நன்றி கட்ட அடியானாக இருப்பதை விட கொஞ்சமாக இருந்து நன்றியுள்ள அடியானாக இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. அவர் போயிடுறாரு. மீண்டும் 2வது தடவை என்ன செய்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் செல்வத்துக்கு துவா செய்யுங்களே, ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன். 2வது தடவை நாயகம் அப்போ தான் எச்சரிக்கை பண்ணுறாங்க, வேணாம், செல்வம் வந்தால் நன்றி கட்டவனாக போயிருப்பேன், வேணாங்கிறாங்க. 3வது தடவையும் நபிகிட்ட கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் அவருடைய செல்வத்திற்காக செழிப்புக்காக துவா செஞ்சிடறாங்க. நபி துவா செஞ்சால் கபூல் ஆகிரும். முதல்ல ஒரு ஆடை வாங்குறாங்க. ஒரு ஆடு 2 ஆடாக 3 ஆடாக ஒரு ஆட்டு மந்தையாக புழுக்கள் ஊறுவதை போன்று ஆடுகள் ஊறுகிறது. செல்வம் நிறைய வந்துடுச்சு, ஆடு ஒட்டகமாகுது. இப்படி அவருடைய செல்வம் கூடிக்கிட்டே போகுது. நபியோடு ஜமாத்துடன் தொழுத அந்த ஸஅலபா தொழுகைக்கு தாமதமாக வர ஆரம்பிக்கிறார். ஜமாத்தை மிஸ் பண்ணாத, பள்ளிவாசல் புறான்னு பேர் வாங்கினவர் ஜமாத்தை மிஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பம் அதுதான், ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல். நாயகம் கேட்குறாங்க, என்ன ஸஅலபா ஜமாத்துக்கு வராத மாதிரி தெரியுது? இல்லை நாயகமே, ஆடு ஒட்டகங்கள்லாம் நிறையா இருக்குது, அதை பார்க்கறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் காரணம் சொல்கிறாரு. என்னால் என்ன செய்ய முடியல, கரெக்டாக ஜமாத்தை ஃபாலோ பண்ணி வர முடியல. ஜமாத்தை மிஸ் பண்ணவர் அடுத்த தொழுகையே கலாவாகுது. சொத்து அதிகமாகிட்டே இருக்குது, தொழுகை கலாவாகுது. ஒரு கட்டத்தில் ஜகாத்துடைய வசனம் இறங்கும் பொழுது அபூபக்கர் நாயகத்தையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து நாயகம் சொன்னாங்க, நீங்கள் போய் ஸஅலபாட்ட போய் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க, நிறைய சொத்து வந்துடுச்சு, ஜக்காத்து கொடுக்கணும்ல, அப்போ வசூல் பண்ணிட்டு வாங்க. 2 பேரும் போகிறாங்க. ஸஅலபா, இந்த மாதிரி உன் சொத்து இவ்வளோலாம் இருக்குது, கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ நீங்கள் கொடுக்கணும் ஜக்காத்து. அந்த கணக்கை பார்த்தோன்னே அவர் என்ன செய்கிறாரு, என்னது இவ்வளோ நான் கொடுக்கணுமா? கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச சொத்தை எப்படி நான் கொடுக்க முடியும்? ஒரு ஆடை இருந்து அந்த ஆடையை தானும் மனைவி மாற்றி மாற்றி போட்டு தொழுது காலம் போய் சொத்து நிறைய வந்த பிறகு ஃபரலுடைய ஜமாத்து போய் ஜமாத்து கலாவாகி இப்போ எங்கே வந்து நிற்கிறாருன்னா ஜக்காத்தை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்யறாரு, தடையாக நிற்கிறார். என்னால் முடியாது, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. 2 சஹாபாக்களுமே நபிகிட்ட சொல்கிறாங்க. நபி ஒரே வார்த்தை சொன்னாங்க, யாரும் ஸஅலபாவிடத்தில் இனிமேல் எதையும் வாங்காதீர்கள். ஒரே ஆர்டர் வந்துருச்சு. நபியுடைய மரணத்திற்கு பின்பு அபூபக்கருடைய பொறுப்பு வருகிறது ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வாங்க மறுக்கிறார்கள். ஸஅலபா கொடுக்கும் பொழுது என்ன செய்யல, வாங்க மறுக்கிறாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவருடைய ஜகாத் வாங்க மறுக்கப்படுகிறது. உஸ்மானுடைய காலத்தில் வாங்க மறுக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மௌத்தாயிடுறாரு. இங்கே என்ன செய்தினா, உலகம் வேணாம், கொஞ்சமாக இருந்தாலும் போதும் சாலபா, கொஞ்சமாக இருந்து நன்றியுள்ள அடியானா இருப்பது அல்லாவுக்கு பிடிக்கும், நிறையா இருந்து நன்றி கட்ட அடியானா இருப்பது அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு அப்பயே 3 தடவை ஆன் பண்ணாங்க. இல்லை வேணும் வேணும்னு கேட்டு கடைசி நிலைமை அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அன்புக்குரியவர்கள், இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், உலகம் அதை நாம் ஆசைப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் இந்த உலகம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கியது. எனவே உலகமே வேணான்னு சொல்லலை. இந்த உலகம் இறைவனுடைய நினைவை விட்டு மறைக்கடிக்கக்கூடிய உலகமாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்துறையை நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே இறைவனுடைய நினைவை விட்டு மறக்கடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். எனவே சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான செல்வந்தன் யாரு தெரியுமா? உண்மையான செல்வந்தன் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை போதும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான செல்வந்தன். நிறைய இருக்கு, அவன்லாம் பெரிய செல்வந்தன் இல்லை. வேணும் 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 நினைக்கிற செல்வந்தன் அல்ல. மாதம் இறுதியான பிறகு பேங்கில் பார்த்தா செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. குடும்பத்துக்கு திடீர்னு ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுக்க கூட ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு கல்புல ஒன்றே ஒன்று இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் போதும், இது போதும் அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் செல்வந்தன். நாயகம் சொன்னாங்க, இவர் தான் செல்வந்தன். பேங்கில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் இன்னும் எனக்கு இன்னொரு கோடி வேணும்னு நினைக்கிறேன் பார்த்தியா, அவன் செல்வந்தன் அல்ல. எனக்கு எதை அல்லாஹ் கொடுத்தானோ அது போதும் என்ற அந்த சிந்தனையில் வந்தால் உலக ஆசை அங்கே வராது. அங்கே ஆடம்பரத்தின் பக்கம் தேவையாக மாட்டோம், தேவையில்லாத கடனை வாங்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எதை கொடுத்தானோ அதை போதும் என்ற அந்த நல்ல மனதோடு அணுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹ்.